ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிறுகு ஆர்ட் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் க்ரேயான்ஸை வச்சு இந்த அழகான ஒரு ட்ராயிங் தான், ஃப்ளார் அண்ட் பட்டர்ஃப்ளை ட்ராயிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டுட்டு நான் வெர்டிகலாக பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஓவர் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல் சர்க்கிளாக இல்லாமல் ஓவலாக இருக்குது. அதை எப்படி டிவைட் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். 4 பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இன் பிட்வீன் திருப்பி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குரிய சென்டர் அதுலேயும் வந்துக்கிட்டு நம்ம இந்த பெட்டல்ஸ் போட்டுக்கணும். ஸோ பெட்டல்ஸ் போட்டுட்டு நான் எந்த மாதிரி பெட்டல்ஸ் போடுறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஸ்லோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எல்லா வீடியோவும். ஸோ ஃபஸ்ட் அது பண்ணதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரவுண்ட் போட்டோம் இல்லையா, அதை எரேஸ் பண்ணிக்கிறோம். கீழே ஸ்டெம் போட்டுக்கிறோம். பாட் எப்படி வரைகிறன்றதை பார்த்துக்கோங்க. கர்வ் தான் வந்துட்டு எப்படிலாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மண் இருக்கிற மாதிரி நம்ம கலர் பண்ணணும். ஸோ அதனால் பாட்டை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ வந்து லீஃப் ட்ரா பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு கர்வி லைன் அந்த 2 சைட்லேயுமே வந்துட்டு லீஃபை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பட்டர்ஃப்ளை போடணும். ஸோ பட்டர்ஃப்ளை வந்து அந்த ஃப்ளாரை ஸ்லைட்டாக டச் பண்ணுற மாதிரி இருக்கனால ஃபஸ்ட்டு கீழே இருக்க பாடியை போட்டுட்டு மேலே சர்க்கிள் போட்டுட்டு நான் எப்படிலாம் மார்க் பண்ணி போட்டிருக்கேன். 2 சைடு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்காக மார்க் பண்ணி தான் நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ உள்ள சர்க்கிள்ஸ் போட்டுட்டு சைட்லலாம் க்ளவுட்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த ட்ராயிங்கை வந்து முடிச்சிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக் பென் வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த பென் ஸ்கெட்ச் பென் எது இருந்தாலுமே நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம். இது ஆர்ட்லைன் ஃபைன் லைனர் பென் தான். நான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிட்ஸ் சீரீஸில் வர்ற ட்ராயிங். ஸோ நிறைய ட்ராயிங்ஸ் வந்து வரும். எவ்ரி சாட்டர்டே நம்மளோட கிட்ஸ் சீரீஸ் ட்ராயிங் வந்துட்டு வெளியாகும், அப்லோட் ஆகும். ஸோ வந்துட்டு நீங்கள் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனுக்காண்டி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நான் கேமல் கிரேயான்ஸ் தான் எடுத்திருக்கேன். கிரேயான்ஸ் எந்த மாதிரி ஈச் பெட்டல் சிங்கிள் பெட்டலை தான் நம்ம வந்து கலர் பண்ணணும். எந்த மாதிரி கலர் பண்ணுறேங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதனால தான் நான் கலரிங்கில் வந்துக்கிட்டு எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. நான் ரேண்டமாக பண்ணாமல் சிங்கிள் பெட்டலாக வந்து கலர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அது மாதிரி எந்த மாதிரி ஷேப் இருக்குது, பெட்டலோட ஷேப் இருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு கலர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே போல் தான் நீங்களும் பண்ணணும். அதை பண்ணதுக்கப்புறம் வந்து ரெட் கிரேயான் எடுத்துக்கிறேன் நான். ரெட் கிரேயான் எடுத்துட்டு அந்த லீஃப்க்குரிய டீட்டெயிலிங் வந்துட்டு ஒவ்வொரு பெட்டல்லையும் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு பெட்டலும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்துடுச்சு. யாருமே நம்ப மாட்டாங்க, ஒரு கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ப மாட்டாங்க. ஸோ வந்து கிட்ஸ் நீங்களும் அழகாக ரியலிஸ்டிக் ட்ராயிங்லாம் கற்றுக்கலாம். அதே மாதிரி பெரியவங்க நீங்களும் டீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் குழந்தைங்களுக்குன்னா, நீங்களுமே இந்த வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு இப்போ வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் எடுத்துட்டு ஸ்லைட்டாக ப்ரெஷர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். ஜஸ்ட் அந்த அவுட்லைன் மட்டும் அழகாக மெதுவாக பண்ணுங்கள். ப்ரெஷர் போடாதீங்க, இல்லாட்டினா ஃபுல் பிளாக் அவுட்லைன் விழுவும். இது வந்து ஒரு ஷேடோ மாதிரி லைட் ப்ரெஷரில் பண்ணிங்கன்னா ஷேடோ மாதிரி வந்துட்டு இந்த ஷேப் வந்து வரும். ஸோ உள்ளே வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ப்ரௌன் வச்சு லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்ச் அதை வச்சு வந்துட்டு கொஞ்சம் ஷேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த சர்க்கிளுங்கிற ஓவல் வந்துட்டு அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு எந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி தான் நீங்களும் இதை போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டெம்மும் லீஃபும் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம் கலர். ஸோ டார்க் க்ரீன் எடுத்துக்கிட்டேன். டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு நான் எந்த மாதிரி பண்ணியிருக்கோங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைட் க்ரீன் வச்சு அந்த டார்க் க்ரீனையும் சேர்த்து தான் வந்துட்டு நான் இந்த கலரை மிக்ஸ் பண்ணுறேன். 2 கலருமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் க்ரேயான்லேயும். ஸோ க்ரேயானில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கலர் வந்துட்டு லைட்டாக கொடுக்கணும். டார்க் கலர் மிக்ஸ் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் கலர் வந்து நீங்கள் டார்க்காக அதுலேருந்து கலர் பண்ணிங்கன்னா 2மே ஸ்மட்ச் ஆகிக்கும், பிளெண்ட் ஆகிக்கும். ஸோ உள்ளே வந்து பாட்டுக்குள்ளே வந்துட்டு நான் டார்க் ப்ரௌன் கொடுத்துருக்கேன். டார்க் ப்ரௌன் கொடுத்துட்டு பாட்டை வந்து எந்த மாதிரி கலர் பண்ணேன்னு பாருங்கள். லைட் ஷேட் தான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் வந்துட்டு லைட்டாக தான் கொடுக்குறேன். ஆரஞ்சு கொடுத்துட்றேன், கீழே லைட் ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு கொடுக்குறேன். திருப்பி வந்துட்டு ப்ரௌன் ஷேடிங் வச்சுட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணினா ஒரு சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக டார்க்காக, ஒரு சைடு வந்துட்டு அந்த லைட்டிங் எஃபெக்ட்காண்டி கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்துட்டு அழகாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை கலர் பண்ணலாம். ஸோ பட்டர்ஃப்ளை வந்துட்டு நான் பர்பிள் எடுத்திருக்கேன், வயலட். ஸோ எந்த மாதிரி கலர் பண்ணுறேங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எட்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக அந்த மாதிரி பண்ணுறேன் 2 சைடுமே.
ஃபர்ஸ்ட் கலர் இதில வந்துட்டு நம்ம 2 கலர் தான் இதுலயே மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கலர் வந்துட்டு வயலட், ஓகே பர்ப்பிள். ஸோ இத வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் வந்து கொஞ்சம் டார்க்கா பண்ணிக்கோங்க. உள்ள வந்து கொஞ்சம் லைட்டா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பிங்க். ஸோ பிங்க் அண்ட் வயலட் காம்பினேஷன் ஆக்சுவலா ஒரு ரொம்ப அழகான காம்பினேஷன். ஸோ அத தான் வந்துட்டு இதில நான் குடுத்துருக்கிறேன். ஸோ இதே மாதிரி அந்த வயலட்டோட சேர்த்து வந்துட்டு நீங்க இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்க அந்த சர்க்கிள் வந்துட்டு பார்த்து கவனமா கலர் பண்ணுங்க. அதில உள்ள வந்து கலர் போகக்கூடாது. ஸோ எங்கெல்லாம் எனக்கு டார்க்கா வேணுமோ, நான் வயலட்ட வச்சு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சர்க்கிள்ஸ் உள்ள இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம லெமன் எல்லோ வச்சு ஃபுல்லா கலர் பண்ணிக்கிறோம். பட்டர்ஃப்ளையோட பாடி வந்துட்டு நான் ஆரஞ்சுல குடுத்துக்கிறேன். ஐஸ் கலர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பீச் எடுத்துட்டு ஃபேஸ்ல பீச்சும் பாடிக்கு வந்துட்டு அந்த ஆரஞ்சோட சேர்த்து கலர் பண்ணிக்கிறேன். அந்த ஆண்டனா வந்துட்டு நம்ம பிளாக்ல கலர் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் வந்துட்டு இதுக்கும் அதே மாதிரி தான். லைட்டா நம்ம ஆல்ரெடி பென்ல குடுத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த கொஞ்சம் டார்க்னஸ்க்காக அழகா வர்றதுக்கு லைட் ப்ரெஷர் வச்சுட்டு தான் அது வந்து கலர் குடுத்துக்கிறேன். ஸோ உள்ள இருக்க சர்க்கிள்க்குமே ஃப்ளார் கரிய வந்துட்டு உள்ள இருக்குது இல்லையா? அந்த சர்க்கிள் எல்லாத்துக்குமே வந்துட்டு லைட்டா வந்துட்டு அந்த பிளாக் வச்சுட்டு லைட் ஷேடிங் வந்து குடுக்குறேன். ஸோ தட் அந்த எஃபெக்ட் டீட்டெயிலிங் எஃபெக்ட் வந்துட்டு பார்க்கறதுக்கு அழகா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். டார்க் ப்ரஷர் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயுமே டார்க்கா அந்த வரவே இல்ல. இப்போ கீழ வந்து பாட்டுக்கு கீழ வந்துட்டு என்ன பண்றேன்னா, டார்க் கிரீன் அண்ட் லைட் கிரீனா நான் போடுற மாதிரி இந்த மாதிரியே வந்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி வந்து பிளாக் எடுத்துட்டு அந்த கீழ அந்த இடத்துல மட்டும் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிளவுடுக்கு அவுட்லைன் வந்துட்டு நான் டார்க் ப்ளூல குடுத்துட்டு, லைட் ப்ளூவ வச்சு வந்துட்டு பேக்கிரவுண்ட் ஃபுல்லாமே கலர் பண்றேன். லைட் ப்ரெஷரா வச்சு தான் கலர் பண்றேன். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்க வந்து சேனல் பார்த்திருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்லிக் குடுக்குற விதம் பிடிச்சிருக்குன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு புது வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே வந்துட்டு புது புது வீடியோஸ் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு அப்லோட் ஆயிரும். அதே மாதிரி மண்டலா சீரிஸும் போய்க்கிட்டு இருக்கு நம்ம சேனல்ல. ஸோ நீங்க பார்க்கணும் அப்டின்னா, நீங்க சேனல்குள்ள போய் பார்த்துக்கலாம். மண்டலா சீரிஸ் போய்க்கிட்டு இருக்கு. பென்சில் ஸ்கெட்சிங் சீரிஸும் வருது. அதுவும் போய்க்கிட்டு இருக்கு சாரி. ஸோ அது ஒரு நாள் வருது. ஸோ அதையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். டியூஸ்டே வந்துட்டு நம்ம மண்டலா போட்டுட்ருக்கோம். தர்ஸ்டே வந்து பென்சில் ஸ்கெட்சிங் போட்டுட்ருக்கோம். அப்புறம் வந்து கிட்ஸ்க்குரிய ட்ராயிங் வந்துட்டு நம்ம வந்து சாட்டர்டேஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்துட்டு கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்க, ட்ராயிங் கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்டின்னா கூட, நீங்க வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? ட்ராயிங் முடிஞ்சுச்சு. தேங்க் யூ. பாய் பாய்.